இயேசு கிறிஸ்து அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். இயேசு கிறிஸ்து கூறின பேரபிள் ஆஃப் குட் சமாரிட்டன், நல்ல சமாரியனின் உவமை. இப்படி இருக்க, கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான்? உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். நல்ல சமாரியன் உவமை நமது தேவனாகிய இயேசு கிறிஸ்து கூறிய மிகச்சிறந்த உவமையாகும். கொள்ளையர்களால் அடித்து நொறுக்கப்பட்டு ஆதரவற்ற நிலையில் கிடந்த யூதருக்கு மதவாதிகள் உதவாத நிலையில் பகை நாட்டைச் சேர்ந்த சமாரியர் கருணையோடு உதவி செய்கிறார். உனக்கு அடுத்திருப்பவன் யார் என்ற கேள்விக்கு இன மத வேறுபாடின்றி உதவும் அனைவரும் ஆண்டை வீட்டார் என இயேசு பதிலளிக்கிறார். எருசலேமிலிருந்து எரிகோவுக்குச் சென்ற ஒருவர் கொள்ளையர்களால் தாக்கப்பட்டு ஆடைகள் களையப்பட்டு பாதி உயிருடன் சாலையோரம் கிடந்தார். அதே பாதையில் வந்த ஒரு ஆசாரியனும் லேவியரும் அடிபட்டவரை பார்த்தும் ஒதுங்கிச் சென்று விட்டனர். அந்த வழியாக வந்த சமாரியர் அடிபட்டவர் மீது பரிதாபப்பட்டு காயங்களுக்கு எண்ணெய் மற்றும் திராட்சை ரசம் பூட்டி தன் மிருகத்தின் மீது ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு சென்று கவனித்துக் கொண்டார். சத்திரக்காரரிடம் 2 வெள்ளி நாணயங்களை கொடுத்து அவரை நன்றாக கவனித்துக் கொள்ளச் சொன்னார். கருணை, இனம், மதம் மற்றும் சமூக அந்தஸ்து பார்க்காமல் உதவி செய்ய வேண்டும். அன்பு. நம்முடைய அண்டை வீட்டார் என்பது நம்மை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, நம் உதவி தேவைப்படும் ஒவ்வொருவரும் ஆவார். லேவியர் மற்றும் ஆசாரியர் இருவரும் கள்வர்களால் அடிபட்டு கிடந்த மனிதருக்கு உதவாமல் கடந்து சென்றதற்கு முக்கிய காரணங்கள் அக்கால யூத மதச் சட்டங்கள், சடங்கு ரீதியான தீட்டு, ஆலயப் பணிகள், சுயநலம் மற்றும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஆகும். பாவத்தினால் காயப்பட்டு கிடக்கும் மனித குலத்தை தேடி வந்து தம்முடைய இரத்தத்தால் மற்றும் ஆவியால் குணமாக்கும் நல்ல சமாரியனாக இயேசுவே தம்மை உருவகப்படுத்தப்படுகிறார். இரத்தம் திராட்சை ரசத்தையும் எண்ணெய் ஆவியையும் குறிக்கிறது. Parable of Good Samaritan, நல்ல சமாரியனின் உவமை, லூக்கா 10 வசனம் 25 முதல் 37 வரை வாசிக்கவும்.